ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 5 6 திருமொழி. இதுவும் திருவரங்க பாசுரம் தான். ஒரு அருமையான பதிகம் இது. அதிகமாக அர்த்தம் சொல்ல தேவை இருக்காது, பாருங்கள். பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குழி அனலும் பெரிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடல் கீழும் ஏழு மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்னயம் பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. நான்மறை அர்த்தம் புரிகிறது, வேள்வி புரிகிறது. கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும். இது உபனிஷத்தை சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இல்லை சமஸ்கிருத இலக்கணத்தை சொல்கிறார்னு புரிகிறோம். பிண்டமாய் விரிந்த பிறங்குழியனலும் பெரிய புனலொடு நிலனும். இதெல்லாம் இந்த பிக் பேங் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் தெரித்து உண்டான விஷயம் எல்லாமுமாக இருக்கிறான் சுவாமி. கொண்டல் மாருதமும் மேகமும் மாருதமும் குறைகடல் கேழும் கேழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் இவ்வாறாக எல்லாமுமாக இருக்கிற பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. படிச்சுடலாம் பாசுரம். பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகடல் கீழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்னயம் பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. இந்திரன் பிரமன் ஈசன் என்று இவர்கள் எண்ணில் பல் குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்று அகலா பந்தமும் பந்தம் அறுப்பதோர் பான் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கு எல்லாம் அந்தமும் வாழ்வுமாக எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. முக்கியமான இடம். பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும், ரொம்ப கருணை மிக்கவன் அவன் அர்த்தம். பல்லுயிர்க்கு எல்லாம் அந்தமும் முடிவுமாக இருக்கிறான், வாழ்வுமாக இருக்கிறான் அந்த பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. படிக்கலாம் நினைக்கிறேன். இந்த எண்ணில் பல குணங்களே இயற்ற. அவர்களுக்கு இவனை முழுவதுமாக தெரியாது, அவர்களாகவே சில குணங்களை பெருமானுக்கு சேர்க்கிறார்கள், அட்ரிபியூட்ஸ் சேர்க்கிறார்கள். படிக்கலாமா? இந்திரன் பிரமன் கீசன் என்று இவர்கள் எண்ணில் பல குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்று அகலா பந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கு எல்லாம் அந்தமும் வாழ்வுமாக எம்பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. துண்ணுமா நிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாய் இருளாய் துலங்கொளி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கு இருள் நிறங்கட ஒரு நாள் அன்னமாய் என்றங்கு அருமறை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தாளே. அம்சாவதாரத்தை சொல்கிறார். மேலே இருக்கிறதெல்லாம் தொல்லை நான்மறைகள் தொலைந்து போகின, உலகமே இருட்டாகிவிட்டுருதுங்கிறது தான் அப்படி எழுதியிருக்கார். அப்புறம் அன்னமாயன் அருமறை பயந்தான். யாருக்கு? மாணவர்க்கும் முனிவர்க்கும் சொல்கிறார். பார்க்கலாம், உங்களுக்கு அர்த்தமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். படிச்சுடலாம். துண்ணுமா நிலனும்
மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் மண்ணுமாய் இருளாய் துலங்கொளி சுருங்கி தொல்லை நான் மறைகளும் மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கு இருள்கட ஒரு நாள் அன்னமாய் அன்று அங்கு அருவரை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. ஆயிட்டான். மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனுடும் அளவி பாயிரும் பௌவம் பகடு விண்டு அலற படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. மாயிரும் குன்றமொன்று மத்தாக மந்தரமலையை மத்தாக வைத்தான். மாசுணம் அதனுடும் அளவி மாசுணம் பெரிய பாம்பான வாசுகியை அதற்கு மத்து கடைவதற்கான கயிறாக அதில் சுற்றினான். பாயிரும் பௌவம் பகடு விண்டு அலற. இந்த கடல் பகடு விண்டு அலற என்றால் களிறு போல யானையைப் போல கதற படுதிரை விசும்பிடை படர அலைகள்லாம் ஆகாசத்தில் பரவுறது. சேயிரு விசும்பும் திங்களும் சேயிர்ன உயரத்தில் இருக்கிற அந்த ஆகாசம் திங்கள் சுடர் தேவர் எல்லாம் அவர்களெல்லாம் வியக்கும்படியாக ஆயிரந்தோளால் அலைகடல் கடைந்தான் அப்படின்னு சொல்கிறேன். படிக்கலாம் நினைக்கிற பாசம். மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாக மாசுணம் அதனுடும் அளவி பாயிரும் பௌவம் பகடு விண்டு அலற படுதிரை விசும்பிடை படர சேயிரு விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அடுத்த பாகம். எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால் இரணியன் இலங்கு பூண் அகலம் பொங்கு வெங்குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் அருவி ஒத்து இழிய வெங்கண் வாழ் எயிற்றோர் வெள்ளி பாபிலங்கள் விண்ணுற கனல் விழித்து எழுந்தது அங்கனே ஒக்க அறிவுருவானான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால் அசுரர்கள் நினைத்தால் அவ்வளவு கெடுதி செய்வார்கள். எப்படி எம்மால் ஜீவிக்க முடியும்னு அர்த்தம். அப்போ இரணியன் இலங்கு பூண் நகரம் பிரகாசிக்கின்ற ஆபரணங்களை அணிந்திருக்கிற அந்த மார்புன்னு சொல்கிறார். இதெல்லாம் புரியுறது. வெண்பிளை விளந்து பொழிதரும் அருவி ஒத்து இழிய ரத்தம் வந்து அருவி மாறி ஒழிகிறது. இதெல்லாம் புரியுது. வெங்கண் வாழ் எயிற்றோர் அர்த்தமாகிறது. வெள்ளி விலங்கல்னா மலை, பெரிய மலை. வெள்ளிமலையைப் போல பெருமான் வந்தான் நரசிம்மனாக. விலங்கல் விண்ணுற கனல் விழித்து எழுந்தது அங்கனே ஒப்ப. ஒரு மலை போன்ற ஒரு வெள்ளிமலை விழித்தது போல அறிவுருவானான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. நரசிம்மனாய் வந்த அந்த பெருமான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறான். படிக்கலாம் நினைக்கிறேன். எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால் இரணியன் இலங்கு பூண் நகலம் பொங்கு வெங்குருதி பொன்மலை பிளந்து பொழிதரும் அருவி ஒத்து இழிய வெங்கண் வாழ் எயிற்றோர் வெள்ளி பாபிலங்கள் விண்ணுற அனல் விண்ணுற கனல் விழித்து எழுந்தது அங்கனே புக்க அறிவுரிவானான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. ஆயிரம் குன்றம் சென்று
தொக்கு அணைய அடல்புரை எழில் திகழ் திரள்தோள் ஆயிரம் துணைய அடல்மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பு அணைய ஆயிரம் பெயரால் அமரர் சென்று இறைஞ்ச அரிதுயில் அலைகடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அரவணை துயின்றான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் நிறைய தோளோட இருந்தான், அவனுடைய தோளை எல்லாம் தன்னுடைய மழு ஆயுதத்தினால் வீழ்த்தினான்கிறது தான் சொல்கிறார் இவர். ஆயிரம் துணிய அடல் மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பு அணைய, அவனை விசும்புக்கு அனுப்பிவிட்டான் பெருமான். ஆயிரம் பெயரால் அமரர் சென்று இறைஞ்ச அருதுயில் அலைகடல் நடுவே. அர்த்தமாக நினைக்கிறேன், பாசனம் படிச்சுள்ளாமா. ஆயிரம் குன்றம் சென்று தொக்கு அணைய அடல்புரை எழில் திகழ் திரள்தோள் ஆயிரம் துணிய அடல்மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பு அணைய ஆயிரம் பெயரால் அமரர் சென்று இறைஞ்ச அரிதுயிர் அலைகடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அரவணை துயின்றான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரிந்த கொடுமையில் கடுவிசை அரக்கன் எரி விழித்து இலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்வடுப்பதற்கு எண்ணி வரிசிலை வளைய சரந்துரந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுலம் பணிகொண்டு அலைகடல் அடைத்தான் அரங்கமாநகரம் வர்தானே. வேறொன்றும் இல்லை, மேலே சீதையை சொல்கிறார். சிறுகுழல் கனிவாய் திருவினை சீதையை பிரிந்த அவனை கொடுமையில் கடுவிசை அரக்கன், அதனால் ஏற்பட்ட துன்பத்தினால் அந்த அரக்கனுடைய ராவணனுடைய எரி விழுத்து இலங்கு மணிமொழி பொடி செய்து அவனுடைய சிரங்களை எல்லாம் அறுத்து இலங்கையை பாழ்படுப்பதற்கு நினைத்து அறிகுலம் வானரத்தினால் அலைகடல் அடைத்தான்கிறத அப்படி சொல்கிறார். அந்த பரிசீலை பணைய அடுசுரம் துறந்து சமுத்திரராஜனை பணிய வைப்பதற்கோசரம் அப்படி பண்ணால் மறிகடல் நெறிபட அந்த கடல் வழிவிடும்படியாக அறிகூலம் பணிகொண்டு வானரங்களை கொண்டு அலைகடல் அடைத்தான் ரங்கமாநகர் அமர்ந்தானே. படிக்கலாம் நினைக்கிறேன். சுரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடுவிசை கரக்கன் எரி விழித்து இலங்கு மணி முடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கு எண்ணி வரிசிலை வளைய அடுசுரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அறிகுலம் பணிகொண்டு அலைகடல் கடைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. ஊழியாய் ஓமத்து உச்சியாய் ஒருகால் உடைய தேர் ஒருவனாய் உலகில் சூழிபால் யானை துயர்கெடுத்து இலங்கை மலங்க அன்று அடுசுரம் துறந்து பாழியால் மிக்க பார்த்தனுக்கு அருளி பகலவன் ஒளிகடப் பகலே ஆழியால் நன்னு அங்கு ஆழியை மறைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. மேலே நினைக்கிற ஊழியாய்னா காலஸ்வரூபியாயிருக்கிறான். ஓமத்து உச்சியாய் அப்படின்னா யாகங்களில்
அவன் ஒரு முதற்பொருளாக பேசப்படுகிறான். உருகால் உடைய தேர் ஒருவனாய் சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான். உலகில் சூழிபால் யானை துயர்கெடுத்து மால் யானை பெரிய யானையான கஜேந்திரன். அது என்ன சூழி அப்படின்னா முகப்படாமலாம் போட்டுருக்கும் பாருங்க, அதான் முகப்படாம அணிந்த அந்த பெரிய யானையான கஜேந்திரனுடைய துயரை கெடுத்து இலங்கை மலங்க இலங்கை தீருறும்படியாக அன்று அறுசுடம் துறந்து பாழியால் மிக்க பார்த்தனுக்கு அருளி பாழியால் தன்னுடைய பராக்கிரமத்தினால் மிக புகழ்பெற்ற அந்த பார்த்தனுக்கு அர்ஜுனனுக்கு அருளி பகலவன் ஒளிகட பகலவன் சூரியனுடைய ஒளி போகும்படியாக ஆழியால் அன்று ஆழியை மறைத்தான். தன்னுடைய சக்கராயுதத்தால் ஆழியினை இங்கே சூரியனை மறைத்தான். அவன் அரங்கமாநகர் அமர்ந்தானே, அதான் அர்த்தம். படிக்கலாமா? ஊழியாய் ஓமத்து உச்சியாய் உருகால் உடைய தேர் ஒருவனாய் உலகில் சூழிமால் யானை துயர்கெடுத்து இலங்கை மலங்க அன்று அடுசுரம் துறந்து பாழியால் மிக்க பார்த்தனுக்கு அருளி பகலவன் ஒளிகடப் பகலே ஆழியால் நன்று அங்கு ஆழியை மறைத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. பேயினார் முலைகூன் பிள்ளையாய் உருகால் பெருநிலம் விழுங்கி அது உமிழ்ந்த வாயனாய் மாலாய் ஆலிலை வளர்ந்து மணிமுடி பானவர் தமக்கு சேயனாய் அடியேற்கு அணியனாய் வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் ஆயனாய் அன்று குன்றமொன்று எடுத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அர்த்தமானது பேயினார் முலையும் பிள்ளையாய் பூதனையை சொல்கிறான், கிருஷ்ணனை சொல்கிறான். உருகால் பெருநிலம் விழுங்கி அது உமிழ்ந்த வாயனாய், அர்த்தமானது உங்களுக்கு. மாலாயாலிலை வளர்ந்து ஆலிலையில் பாலகனாய் மணிமுடி மாணவர் தமக்கு சேகனாய் தேவர்களுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பான். சேகனாய் ஆனால் அடியேற்கு அடியனாய் எனக்கு அருகில் இருப்பான், எனக்குள் ஒரு அணிகலனாக இருப்பான். வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் ஆயனாய் என்னுடைய துயரங்களை எல்லாம் பூக்கும் கண்ணனாய் அன்று குன்றம் ஒன்று எடுத்தான். கோவர்தனத்தை சொல்கிற கோவர்தன மலை எடுத்து சொல்கிறார். அரங்கமாநகர் அமர்ந்தானே. படிக்கலாம், படிச்சுடலாம். பேயினார் முலையூன் பிள்ளையாய் உருகால் பெருநிலம் விழுங்கி அது உமிழ்ந்த வாயனாய் மாலாயாலிலை வளர்ந்து மணிமுடி மாணவர் தமக்கு செய்யனாய் அடியேற்கு அணியனாய் வந்து என் சிந்தையுள் வெந்துயர் அறுக்கும் ஆயனாய் அன்று குன்றம் ஒன்று கெடுத்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. பொன்னு மாமணியும் முத்தமும் சுமந்து பொருதிரை வானதி புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலை புனல் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்ந்தானை மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் மானவேர் கலியன் வாய் ஒலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே. ஒன்றும் ஸ்பெஷலாக அர்த்தம் சொல்கிறதுக்கு இல்லை. காவிரியை சொல்கிறேன், என்ன சொல்கிறது பாருங்கள். மண்ணு மாமணியும் முத்தமும் சுமந்து பொருதிரை வானதி சூழ்ந்து காவிரி சூழ்ந்திருக்கிற அன்னம் மாடுலகும் அன்னமெல்லாம் அன்னப்பறவைகள் இருக்கிற அலை புனல் சூழ்ந்த
அரங்கமாநகர் அமர்ந்தானை மண்ணு மாடமங்கையர் தலைவன் ஆனபேர் கலியன் வாயொலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.